ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க. இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க, முக்கியமாக நியூசிலாந்து அணி பயப்படுறாங்க. இந்தமாரி வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு T20 போட்டியை பார்த்தீங்கன்னா, இந்திய அணி அதிரடியாக 10 ஓவர்லேயே அடித்து வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் எப்படி சொல்கிறது, இலங்கை அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் கேப்டன், முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணி வெற்றி குறித்து, அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல நியூசிலாந்து தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்கார். அட்வைஸ் மாதிரி அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மல்லிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியோட வெற்றிக்கு காரணம் நான் ஐபிஎல் தாங்க சொல்லுவேன். ஐபிஎல் மூலிமா நல்ல நல்ல பிளேயர்கள் இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மா, அவரோட ஆட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. ஒரு அசுரத்தனமாக இருக்காங்க. இப்போ இருக்கிற கிறிஸ் கெயில் மாரி அவரை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் கிறிஸ் கெயில் இப்படி விளையாடிட்டு இருந்தார், இப்போ அபிஷேக் சர்மா தான் அந்த மாதிரி விளையாடுறாரு. முக்கியமாக அவருக்கு பந்து வீச்சது எப்படின்னே தெரில. நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது. இதுவும் இவங்க மட்டும் இல்லை, எந்த அணி பந்து வீச்சாளர்கள் வந்தாலும் அபிஷேக் சர்மா கிட்ட தோற்று தான் போவாங்க. அந்த அளவுக்கு செமையான ஸ்கில் வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு இந்தமாதிரி நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் கிடைக்கிறாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்ற நட்சத்திர வீரர்லாம் ஐபிஎல் மூலிமா தான் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணி உண்மையாக ஒரு மிக மிக ஆபத்தான அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிறதுல ஒரு வேல்யூடன் போயிட்டுனா, ஐபிஎல் மூலியமா தான்ப்பா இந்திய அணிக்கு இந்தமாரி பிளேயர்லாம் கிடைக்கிறாங்கன்னு சொன்னார் பாருங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு இந்த ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, அப்புறம் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான T20 டீமாக இந்திய அணி வளர்ந்துருக்குங்க. அதே போல் இந்தியாவும் சொல்லி அவனுங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி இருந்து ஜெயிச்ச வேர்ல்டு கப், அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட T20 சீரீஸ் தோக்கலை இந்திய அணி. சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்குது. பார்க்கலாங்க. இதுலேயும் சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 போட்டி வெற்றி பெற்று அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போது வேர்ல்டு கப் அடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்திருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம தான் வேர்ல்டு கப் அடித்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு அணியும் தொடர்ந்து 2 முறையில் வேர்ல்டு கப் T20 அடித்தது கிடையாது. அது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. அந்த சாதனை மீண்டும் இந்திய அணி செய்யுமான்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நியூசிலாந்து அணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா 3 போட்டியும் ஒன் சைடாக இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியூசிலாந்து அணியை பார்க்குறது. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.